அனைவருக்கும் காலை வணக்கம். ஜூலை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய ஆராய்ச்சியாளர் இகார் டேம் பிறந்த தினம் இன்று. சோவியத் ரஷ்யாவைச் சேர்ந்த இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான இகார் டேம் பிறந்த தினம் இன்று. ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரில் 1895 பிறந்தவர். தந்தை பொறியியலாளர். மின் உற்பத்தி நிலையங்கள், நீரேற்று நிலையங்கள் போன்றவற்றை அமைத்து நிர்வகித்து வந்தார். வசதியான குடும்பத்தில் பிறந்த இகார் டேம் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் பட்டப்படிப்பை முடித்தார். கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி பணியை தொடங்கியதோடு தனது உயர்கல்வியையும் தொடர்ந்தார். முதலில் ஆசிரியர் உதவியாளர், அதனைத் தொடர்ந்து ஆசிரியர், விரிவுரையாளர், பேராசிரியர் என படிப்படியாக உயர்ந்தார். இயல்கணித அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றார். மாஸ்கோ லபடவ் இயற்பியல் கழகத்தில் கோட்பாட்டு இயற்பியல் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் துறை தலைவராக 1934 முதல் 71 வரை பணியாற்றினார். திடப்பொருட்களின் மேற்பரப்பில் காணப்படும் வினோத வடிவிலான எலக்ட்ரான் பிணைப்பு, திடப்பொருட்களில் சிதறுண்ட ஒளியின் குவாண்டம் கோட்பாடு ஆகியவை குறித்து இவரது ஆரம்பகால ஆராய்ச்சிகள் இருந்தன. திரவ பொருட்களின் வழியாக காமா கதிர்கள் கடந்து செல்லும் போது ஒளி உமிழப்படுகிறது என்பதை 1934 கண்டறிந்தார். பிறகு சார்பியல் கோட்பாடு, குவாண்டம் இயக்கவியல் பற்றிய ஆராய்ச்சிகளில் இவரது கவனம் திரும்பியது. அணுத்துகள்களின் வினைகளை விளக்கும் முறையை வகுத்தார். தனது ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் அவ்வப்போது கட்டுரைகளை வெளியிட்டு வந்தார். 1940 முதல் 1950ஆம் ஆண்டுகளில் சோவியத் தெர்மோ நியூக்ளியர் குண்டு திட்டத்தில் இணைந்து பணியாற்றினார். ஹைட்ரஜன் குண்டு தயாரிப்பதற்கான கோட்பாட்டு பிரிவின் தலைவராக பணிபுரிந்தார். முதல் ஹைட்ரஜன் குண்டுவெடிப்பு சோதனை வெற்றிக்கு பிறகு தன் பதவியை ராஜினாமா செய்தார். கதிர்வீச்சு தொடர்பாக டேம் டான்காஃப் அப்ராக்சிமேஷன் என்ற எளிய கணக்கீட்டு முறையை கண்டறிந்து அறிமுகப்படுத்தினார். மின்காப்பு பொருள் வழியாக மின்சுமையுடன் கூடிய பொருள் கடந்து செல்லும் போது மின்காந்த கதிர்வீச்சு வெளிப்படுகிறது என்பதை கண்டறிந்த 3 சோவியத் ஆராய்ச்சியாளர்களில் இவரும் ஒருவர். செரன்கோவ் வாலிலோவ் விளைவு எனப்படும் அந்த கண்டுபிடிப்புக்காக அவர்களுடன் சேர்ந்து 1958 இயற்பியலுக்கான நோபல் பரிசை இகார் டேம் பகிர்ந்து கொண்டார். இதன் மூலம் எலக்ட்ரான், புரோட்டான் போன்ற துகள்களின் திசைவேகத்தை கணக்கிட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சோவியத் ரஷ்யா, போலந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளின் அறிவியல் அகாடமி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆர்டர் ஆஃப் தி ஹீரோ ஆஃப் சோசலிஸ்ட் லேபர் என்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது, ஸ்டாலின் விருது, லாமனாவ் சாவ் தங்கப்பதக்கம் உட்பட பல பரிசுகள், விருதுகள் மற்றும் கௌரவங்களை பெற்றவர். இவர் ஒரு நாத்திகவாதி. இறுதி வரை அறிவியல், கணித ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டும் கட்டுரைகளை எழுதியும் வந்த இகார் டேம் 76 வயதில் 1971 மறைந்தார். முக்கியமான ஒரு ஆளுமை தான், நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சியாளர் தான் இகார் டேம். ரஷ்யாவை சேர்ந்தவர். நேற்று ஒரு ஃபிசிக்ஸு தொடர்பாக சாதனை செஞ்சவரை நம்ம பார்த்தோம். இவரும் கணிதம், ஃபிசிக்ஸு இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். இவரும் ஃபிசிக்ஸில் வேலை பார்த்துருக்கிறார். 1895 பிறந்து 1971 76 வயதில் மறைந்திருக்கிறார் இகார் டேம். ரஷ்யாவை சேர்ந்தவர். நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சியாளர். 1958 இவருக்கு நோபல் பரிசு இயற்பியலுக்கு கிடைக்குது.
இன்னொருத்தரோட பகிர்ந்து கொள்கிறார். நன்றி, வணக்கம்.